ராமேஸ்வரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களுடன் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் பேச்சுவார்த்தை நடத்தினார். எனினும் தங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என மீனவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து மீனவர்களின் கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிப்பதாக ஆட்சியர் உறுதியளித்தார். ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ இலங்கை கடற்படையினரால் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்கச்சி மடத்தில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மீனவரை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படை வீரரை கைது செய்ய வேண்டும், மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. தங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படும் வரை துப்பாக்கிச் சூட்டில் பலியான மீனவர் பிரிட்ஜோவின் உடலை வாங்கப் போவதில்லை என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு ஒரு ரொம்ப முத்தி போய் இன்னைக்கு ஒரு மீனவனை, சின்ன பையனை, டெட்ஜோவை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலைமை எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி அதனுடைய பிரதிபலிப்பு இன்றைக்கி இங்கே மக்கள் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. இந்த மீனவனுடைய இறந்த உடலை வாங்குறதுக்கு எங்களுக்கு அந்த சுட்டவன் மீது நடவடிக்கை எடுத்து அவனை உள்ளே போட்டாச்சு, அவன் மேலே நடவடிக்கை எடுத்துருக்குங்கிற தகவல் கிடைக்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். ஒரு சிறு இளைஞரை இந்த அப்பாவி மீனவரை இந்த சிங்கள வெறி பிடிச்ச அந்த கடற்படை சுட்டு வீழ்த்திட்டாங்க. இதை கண்டித்து நாங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மத்திய அரசு உடனே அந்த சுடப்பட்ட இலங்கை கடற்படையை உடனே கைது பண்ணணும், இந்த மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும்னு சொல்லி நாங்கள் அவர் உடலை வாங்க மறுத்து இந்த அமைதியான போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்திய அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது, கொலை செய்த இலங்கை கடற்படையினர் உடனடியாக கைது செய்து நம்முடைய நாட்டு சிறையில் அடைக்க வேண்டும். அதுக்கு இலங்கை அரசிடம் கேட்டு அவர்களை பெற வேண்டும், சிறையில் அடைக்கணும். இல்லைன்னா பன்னாட்டு காவல்துறை இன்டர்போல் மூலமாக உடனடியாக அவங்கள கைது செய்து இங்கே கொண்டு வரணுங்கிறதா கோரிக்கை. இறந்த பிரிட்ஜோ குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு அரசு வழங்கணும்.